சிம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுருவோம், ஃபோன் எடுத்து ஒரு இடத்துல போட்டு போயின்னே இருப்பான்ல. அந்த மாதிரி கெஜ்ரிவால் சதுரங்க வேட்டை நாயகனா ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல. தேர்தல் பிரச்சாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க சார். மற்ற மாநில முதல்வர்கள் ஊழல் பண்றது சர்வசாதாரணம் சார். கெஜ்ரிவால் பண்ணதற்கு அது மிக கொடூரம் சார். அது ஊழலுக்கு எதிராக தொடப்பக்கட்டையோட வந்தவங்க, ஊழலை ஒழிக்க போறோம்னு சொன்னவங்க, உன்னை நம்பி நீ ஒரு IRS ஆபீசர், அதால உஷாரா இருந்து எப்படியாவது நம்ம பிஜேபிய வீழ்த்திடணும் அப்படின்னு யார் சொல்லுது? பினராயி விஜயன் சொல்லலாம். இது கெஜ்ரிவால் நீ சொல்லாமா? எது தரப்புல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடும் மோடி நினைக்கிறாரா? மோடி இருங்க, மோடி நினைக்கிறாரா? மோடி நினைச்சா எதுக்கு 8ஆம் தேதி பதவியேற்புக்கான அந்த 8ஆம் தேதி நீ உங்க வாயில வந்துகிட்டே இருக்குது. தேவை பாரு 4ஆம் தேதி பாக்குறது, 4ஆம் தேதி நைட்டு காமாட்சி கதை என்ன ஆகுது பாப்போம். இவங்க நிச்சயமா ஆட்சிக்கு சார், இவங்க முட்டை மந்திரம் வச்சிருக்காங்க, அதை நம்புறாங்க இவங்க. சார் சும்மா இருங்க சார், நாங்க மக்களை நம்புறோம், மக்களுக்காக. இல்ல முட்டை மந்திரத்தை நம்ப. ஆமா, முட்டை மந்திரத்தை நம்புறோம். இல்லைன்னா எப்படி கொடுப்பான்? சரியா ஆட்சி பண்ணியிருந்தா கொடுக்கல. ஏமாத்து வேலை, பம்மாத்து வேலை. சாமி ராமர் கோயில் கட்டுவேன், கத்திரிக்காய் கட்டுவேன், அங்க வாரணாசியில அங்க நான் சிவனுக்கு கோயில் கட்டுவேன், நான் கங்கையை தூய்மைப்படுத்துவேன். திரும்ப திரும்ப நீங்க பண்ற தப்பு இருக்கு. மத ரீதியாக மக்களை மத ரீதியா தான் காங்கிரஸ் தான். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கிட்ட கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன்ல வெளியே வந்தாரோ இல்லையோ ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு வச்சு ட்ரெயில் பாக்குறாங்க, அடுத்து பல முதல்வர்கள் கைதாகலாம், குறிப்பா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் மம்தா போன்றவர்கள் கைதாகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்ன அவர் வச்சு ட்ரையல் பாக்குறாங்களா? என்ன சார் ட்ரையல் பாக்குறாங்க? அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ முதல்வர்களுக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம், மக்கள் எப்படி இதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? பிஜேபிக்கு இப்போ இந்த தேர்தல்ல ஏமன் சோரன் வச்சு பண்ணலையா? அப்போ ஏமன் சோரன் உட்பட இந்த 2 முதல்வர்களை கைது செஞ்சு பாக்குறாங்க. இந்த ஜார்க்கண்ட், டெல்லி போன்ற பகுதிகளில் மீண்டும் பிஜேபி பெரும்பான்மையான பகுதிகளில் ஜெயிக்கும் பட்சத்துல அடுத்து மக்கள் அப்போ நடவடிக்கை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு முதலமைச்சர்கள் மீது ரெய்டு விடுவோம். சரி, ஏன் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போனாங்க? இப்ப நம்ம பக்கத்திலேயே கேரளா இருக்கு. அந்த சீஃப் மினிஸ்டர் பேர் என்ன? பினராயி விஜயன். அவர் போனாரா? அவர் மீதும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது இல்ல? ராகுல் காந்தி கேட்டார். போனாரா? ஏன் போல? அப்போ சரி, நம்ம ஒரு தாசில்தார் ஆபீஸ் போறோம், ஒரு சர்டிபிகேட் வாங்க போயிருப்போம். இப்போ ஆன்லைனா அது இதுன்றாங்கல்ல, சரி அதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போயிருப்போம். ஒரு பியூனு அங்க இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஸ்டாஃப், பியூனு கூட சொன்னாயா, ஒரு ஸ்டாஃப் ஒரு 200 ரூபா கொடுங்க, அது ஃபைல் எங்குதுன்னு பார்த்து நான் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அதான் பண்ணுவோம். 200 ரூபா கொடுத்து நம்ம வேலை வாங்கணும் தான் பார்ப்போம். 200 ரூபா 4 தடவை அலையிறோம். அந்த நாய் மேனேஜர்கிட்ட போய் லீவை கேட்டு அவன் மூஞ்ச காட்டுறான். என்னத்துக்கு கருமம், 200 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம். இதே ஒரு 2000 கொடுன்றான்னு வச்சுங்க, நாய் ஒரு கையெழுத்தை கொடுத்து 2000 கேட்கறான் போடுறான் அப்படின்னு அவனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நாம ஏதாவது ஈடுபடுவோம். அப்போ தமிழக அரசியல், இந்திய அரசியல்ல இந்த கமிஷன், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், ஒரு பொதுப்பணித்துறையில ஒரு பில்டிங் கட்டுறோம், டெண்டர் ஒரு 500 கோடி, ஒரு 50 கோடி அதை ஒர்த்து. அதில் ஒரு 10%, 8% நார்மல் டெண்டர் கூடயே அந்த கண்டிஷன் போடுற மாதிரி. இது எழுதப்படாத கண்டிஷன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டெண்டர்ல 30% முதல்ல, அப்புறம் போக அது 50 மாறிடும் கீழே வரைக்கும் போகும்போது. அப்படின்னும் போது அந்த பிரச்சனை வெளியே வரும். யோ, ஒர்த் இல்லாத கண்டிஷன் அது, இந்த பில்டிங் இப்படி கட்டிடணும். ஏன் காரணம்? 30,000 அப்படி இப்படி சேர்த்து மொத்தமா 50% கமிஷன் ஆயா. அப்ப என்ன பில்டிங்ல என்ன இருக்கும்? மண் இருக்குமா, வேற என்ன இருக்குமாயா அப்படின்னு பேச்சு வரும்ல.
அப்படித்தான் ஊழல்கள் வெளியே வருது. சாதாரணமா அரசியல்வாதிகள்னாலே அப்படித்தானப்பா இருப்பாங்க அப்படின்ற மனநிலை எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எழுதப்படாத சட்டம். தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இதுதான் நடைமுறை. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் இல்லை. அப்போ இப்போ நீங்க ஒரு 2 பேரை சொல்றீங்க. ஏன் 2 பேரை மட்டும் சொல்றீங்க? என்ன வச்சு ட்ரையல் பாக்குறாங்கன்னா, அதாவது இந்த மதுபான ஊழல் 100 கோடின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க 100 கோடி பிடிச்சானா, 100 கோடி ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டதாக திருடப்பட்டதாக சொல்லப்படுதுன்னு சொல்ல வேணாம். ஏன் மன வருத்தம் கொடுவாங்க. 100 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டதாக வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பணம் அப்படியே கோவா சட்டமன்றத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பணமா தான் கொடுத்தாங்க, நாங்க அதை வாங்கி செலவு பண்ணோம். டெல்லியில் ஆம் ஆத்மி இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. பஞ்சாப் இவங்க இங்க கோவா குஜராத் இந்த மாதிரி பல இடங்கள் வைக்கிற போது 10ஓட 1 11 அத்தோட இது 1 அப்படின்னு ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. இப்போ திருடப்பட்டது இல்ல வாங்கப்பட்டது எடுக்கப்பட்டது செலவு செய்யப்பட்டது சர்க்கிள் முடியுதா? ஊழல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்ப இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஐபோன்களை வாங்கி பயன்படுத்தினாங்க, சிம் கார்டில் வாங்கினாங்க, அதெல்லாம் உடச்சி போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்ததுல. ஏன்னா ஐபோனை ட்ராக் பண்ண முடியாதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறதால அதை பயன்படுத்தினாங்க. ஒரு ஐபோன் வந்து ஒரு 70,000 1 லட்சம் வச்சா கூட 100 ஐபோன் எங்கேயோ போகுது. 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுது இல்லையா? 7 கோடி வரும். அப்போ இது எல்லாம் வெல் பிளான் பண்ணி இந்த நம்ம சதுரங்க வேட்டை படத்துல ஒரு பேசினே இருந்துட்டு அப்புறம் மாட்ட உடனே டக்குன்னு சிம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுருவோம், போன் எடுத்து ஒரு இடத்துல போட்டு போயினே இருப்பான்ல. அந்த மாதிரி கெஜ்ரிவால் சதுரங்க வேட்டை நாயகனா ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல. அப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கெஜ்ரிவால் இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த இடைக்கால ஜாமீன் என்பது மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி. இவரு வெளியே வந்து இவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக வந்து மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி தருவாரு. முன்பு பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வந்து கிடைக்காது இந்திய வீட்டுல. அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த தேர்தல் பிரச்சாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க சார். மற்ற மாநில முதல்வர்கள் ஊழல் பண்றது சர்வசாதாரணம் சார். கெஜ்ரிவால் பண்ணதற்கு அது மிக கொடூரம் சார். அது ஊழலுக்கு எதிராக தொடப்பக்கட்டையோட வந்தவங்க, ஊழலை ஒழிக்க போறோம்னு சொன்னவங்க, உன்னை நம்பி நீ ஒரு IRS ஆபீசர், உன் மனைவி ஒரு IRS ஆபீசர், நீங்க பண்ணலாமா என்ன? ஆனா ஆரம்பத்தில் மிக நல்ல ஆட்சியை கெஜ்ரிவால் கொடுத்தாரு. இப்ப இவங்க காங்கிரஸுக்கு எதிராக எதுக்கு ஓட்டு போட்டாங்க? இவங்களுக்கு ஊழல் தானே சார். காங்கிரஸ் அவ்வளவு ஊழல் பண்ணுது, அநியாயம் பண்றாங்க, நாங்க வந்தா எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம் அப்படித்தானே வந்தாங்க சார். கிளீன் பண்ண வந்தவனே இப்படி வந்து திருட்டு வேலை பண்ணோம்னா அதுல என்ன இருக்கு? இதுல வேற நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மே 10 ஜூன் 1 வரைக்கும் தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. இந்த அனுமதியே தவறுங்கிற நான். இப்ப செந்தில் பாலாஜி கேக்குறான்னு வைங்க, என் தொகுதி நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், ஸ்டில் என் தொகுதியில நான் வந்து மூஞ்ச காட்டணும், நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், பெயில் கொடுத்துட முடியுமா? கொடுத்தா அக்செப்ட் அவ்வளவு. அதே மாதிரிதான் இவரும் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போயிருக்க. தவறான முன்மாதிரி நிச்சயமா இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு முன்மாதிரியா வச்சு இவருக்கு ஒரு ஜாமீன் கிடைக்குமா சார்? இல்ல, அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த நீதிமன்றங்கள் முடிவு பண்றது தானே அது. இல்ல இப்பதான் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சா. அப்போ இது எப்படி ஒத்துக்க முடியும்? நீ திருட்டு வழக்குல உள்ள இருக்க, நீ வந்து வெளியில வந்து பிரச்சாரம் பண்ற. இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல நீதிமன்றங்கள் காவி மயமாக்கி விட்டதுன்னு. எப்படி இந்த தீர்ப்பு வந்திருக்கும்? மே 10 ஜூன் 1 வரைக்கும் நீ வெளியில இருக்கணும். ஜூன் 2 நீ எங்க இருக்கணும்? அப்போ அவங்க வந்து ஒரு 10 இவர் அரெஸ்ட் ஆனது வந்து மார்ச் 21, 50,000 ரூபாய் வந்து பிணை. CM ஆபீஸுக்கே போக கூடாது. ஆமா. அப்புறம் வந்து கோப்புகளை வந்து சைன் பண்ணக்கூடாது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு சம்பந்தமா பேசவே கூடாது நீ. அந்த வழக்கு சம்பந்தமா எதுவும் பேச. அதாவது நான் வந்து முறைகேடாக என்னை சிறையில் அடைத்தார்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்க, அப்படியே பிடிச்சி 1ஆம் தேதி வெயிட் பண்ண தேவை, 2ஆம் தேதிக்கா உடனே போயிடுவாரு. அப்போ சாட்சிகளிடம் பேசவோ சந்திக்கவோ இல்லை. ஆவணங்களை ஆய்வு செய்ய என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ஆபீஸ்ல திரும்ப கொடுத்தாங்க காட்டுங்க, அதுல ஏதாவது ஓட்டம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை. அப்போ இப்போ இந்த கைதிங்க பரோல்ல வராங்கல்ல, அந்த மாதிரிதான் இது ஆக்சுவலி
அப்ப இந்த வந்துட்டு அப்போ நீ ஜெயிலில் அனுபவித்த கொடுமை, நீ ஜெயிலில் அனுபவித்த நிலைமை உன்னை என்ன சொல்ல வைக்குது? ஏய், நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு நீங்க நினைச்சிடாதீங்க, மோடி ஆட்சிக்கு திருப்பி வந்தா உங்களுக்கு எல்லாம் சிக்கல். அதால உஷாரா இருந்து எப்படியாவது நம்ம பிஜேபிய வீழ்த்திடணும் அப்படின்னு யார் சொல்லுது? பினராயி விஜயன் சொல்லலாம். இது கெஜ்ரிவால் நீ சொல்லாமா? அப்ப ஏன் நீ 2 பேரை சொல்ற கூடுதலா? அங்கதான் இருக்கு ஒரு இக்கு. திரு காமாட்சியா, பிஜேபி மீண்டும் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பீவர் அலர்ட் ஒன்று விட்டுருக்காரு போலயே அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் சரி, எதிர்கட்சி முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு சிம்ம சொப்பனா இருப்பாங்க, சிம்ம சொப்பனமா இருப்பாங்க, அடுத்தடுத்து சிறைக்கு போயிருவாங்க போல. தமிழ்ல ஒரு பழமொழி தெரியுமா? அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா ஆயிடுவாருங்க. அடிக்கடி சொல்ற பழமொழிதான். அதனால அத்தைக்கு மீசம் முளைக்க போறது இல்ல, எப்போ சித்தப்பா ஆக போறது இல்ல. மீசம் முளைக்கிறதுக்கான அரும்பெல்லாம் வந்துருச்சு. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து சொல்றீங்களா ஆட்சிக்கு வந்து? பாரதிய ஜனதா கட்சி குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் சரி, இல்ல வேற எந்த உருண்டுக்கு படுத்து காவடி எடுத்தாலும் சரி, இந்த முறை வந்து கண்டிப்பா மோடிஜி ஜெயிக்க இயலாது, பிஜேபி ஜெயிக்க இயலாது. எங்களுடைய கணக்கு ஏற்கனவே கீஸ் டு நியூ வேர்ல்டு எடுத்த எங்களுடைய தேர்தல் வியூக கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில தான் ஏறக்குறைய 380 இருந்து 400 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஒரு இடைமறிப்பையா சொல்லு, அதையும் கேட்டுக்க சொல்லுங்க. மோடி வந்துட போறாரு, எப்படியாவது நம்ம தடுத்துடணும், அதான் கெஜ்ரிவாலோட வாதம். அப்ப என்ன நினைக்கிறாரு? மோடி வந்துருவாருன்னு கெஜ்ரிவால் நினைக்கிறாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுது இவிஎம் மிஷின்ல கைய வச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிதானே அர்த்தம். அப்போ மோடியின் வெற்றி, பிஜேபியின் வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதோட என்ன சொல்றாரு கெஜ்ரிவால், 75 வயது வந்து பதவியில இருந்து போகிற வயசு பிஜேபியில. அதுக்கப்புறம் இவர் யாரு கேட்பாரு? அமித்ஷாவை கேட்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? மோடி ஜெயிச்சிருவாரு, மோடி வராரு, 75 வயசுக்கு மேல அமித்ஷா கிட்ட கொடுத்துருவாரு. அதை ஒரு காரணமா சொல்லுகிற போது இவர்களின் நம்பிக்கை மோடி வந்துருவாரு. பிரதமர் அவருடைய பேச்சிலே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாரு? மோடிக்கும் ராகுலுக்கும் இடையிலான போட்டின்னு சொல்லி தெலுங்கானால வந்து அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யறாரு. இதெல்லாம் பாக்கல நம்ம. சரி, யாராவது பப்புன்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. உங்க தகுதிக்கு நீங்க அந்த அவரை போய் பப்புன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதுல என்ன இருக்குது? என்ன சார் இருக்கு இதுல? சார் அதாவது முன்னாடி நாங்கள் தான் ஆட்சி வர போறோம், 400 இடத்துக்கு ஆப்கே பார் 400 பார்ன்னு சொன்னவங்க இப்போ வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 1 வருடம் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக இருப்பார், மறு வருடம் சரத்பவார் அவர்கள் பிரதமராக இருப்பார், எஞ்சிய வருடங்களில் வேண்டுமானால் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கலாம் அப்படின்ற இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. அப்ப மோடி வந்து பிரைம் மினிஸ்டர், ஒரு எது தரப்புல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடும் மோடி நினைக்கிறாரா? மோடி இருங்க, மோடி நினைக்கிறாரா? மோடி நினைச்சா எதுக்கு 8ஆம் தேதி பதவியேற்புக்கான அந்த ப்ரோக்ராம் பாரு, 4ஆம் நைட்டு காமாட்சி ஐயா கதை என்ன பாப்பேன். இப்பயே மூஞ்சி தொங்கிடுச்சு. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, எக்காடு பட்டாலும் கண்டிப்பா இந்த முறை வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணா 8ஆம் தேதிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா அவங்க தேர்வு செய்யறது மட்டும் இல்ல, அவங்க வந்து அஜெண்டா தயார் பண்ணணும். கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய அஜெண்டா ஒண்ணு எல்லாரும் சரி பண்ணணும், சரி பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த முறை இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். சரி, வரலன்னா ஆட்சி வரலைன்னா சார் நான் இனிமே அரசியல் விட்டே போயிடுறேன் சார். விடுங்க சார், ஏன் கவலைப்படுறீங்க சார்? சார் நீங்க தான் சாட்சி. இல்ல இந்த மாதிரி இந்த முறை வந்து கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 380 இருந்து 400 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். புல் மெஜாரிட்டி எங்க அமைப்பு புல் மெஜாரிட்டில வரும். இப்போ சொல்றாங்க எதிர்கட்சிகள், கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இடைக்கால ஜாமீன் கிடைத்ததுல அவர் பிரச்சாரம் செய்யறாரு, ஹிந்தி பில்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவாரு அப்படின்றாரு. என்ன பெரிய தாக்கம்? அவர் 2 மாநிலத்துல ஆட்சியில் இருக்காரு. பஞ்சாப்ல இருக்காரு, டெல்லியில இருக்காரு. டெல்லியில 7 நாடாளுமன்ற தொகுதிகள் கடந்த முறை டெல்லியில ஸ்வீப் பண்ணிட்டாங்க பிஜேபி. சட்டமன்ற தேர்தல் கெஜ்ரிவால் ஓட்டு போறாங்க, நான் மறுக்கல. 7 இங்க ஒரு 7 தொகுதி, அதுல ஒரு 20 தொகுதின்னு நினைக்கிறேன் பஞ்சாப்ல. மிஞ்சி போனா இந்த ஒரு 25க்கும் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். ஏன் குஜராத்ல என்ன
குஜராத்ல என்ன, கோவா என்ன, ஏங்க கோவால 2 சட்டமன்ற தொகுதி அது ஒரு யூனியன் ஏங்க பிரதேசம். இங்க பாரு. குஜராத்ல போய் இங்க பாரு. ஜெயிப்பான்னு சொன்னது எப்படிங்க? குஜராத்ல அது சார் சேலஞ்ச் பண்றேன் சார். laboratory சார். அது எப்படி வேணாலும் வச்சுக்க. குஜராத்ல இந்த முறை குஜராத் அண்டு உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடியதுல 60% விழுக்காடு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். எந்த முகாந்திரத்தை வச்சு அது எந்த முகாந்திரம்லாம் என்கிட்ட கேட்க வேண்டாம். இப்ப ஐயா சொன்னாரு, நான் அந்த ரகசியத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது. ட்ராக் ரெக்கார்ட்ல ரகசியம் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து வெளிப்படையா சொல்லலாம். என்னன்னா ட்ராக் ரெக்கார்டோட ஐயா வந்து மேற்கோள் காட்டுறாரு. என்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு அவரு? ட்ராக் ரெக்கார்டு பெருசா என்னமோ சார், இவங்க கையில பேப்பரை வச்சுட்டு இருந்தா ட்ராக் ரெக்கார்டு காங்கிரஸ் வந்துடும் ஆட்சிக்கு. இவங்க நிச்சயமா ஆட்சிக்கு சார் இவங்க முட்டை மந்திரம் வச்சிருக்காங்க, அதை நம்புறாங்க இவங்க. சார் சும்மா இருங்க சார், நாங்க மக்களை நம்புறோம், மக்களுக்காக இல்ல ஆட்சி. இல்ல இல்ல முட்டை மந்திரத்தை நம்ப. ஆமா, முட்டை மந்திரத்தை நம்புறோம். கியூல நின்று வரிசையில நின்று நோட்டை மாத்துறதுக்கு எத்தனை பேர் செத்தாங்கிறத மறக்கல. 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போறேன்னு சொல்லல. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆமா. இதெல்லாம் அவங்க மோடி மஸ்தான் வேலை பார்த்துதான் வந்தானுங்க. டிவி மிஷின்ல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வந்தானுங்க. இந்த முறை வந்து எல்லாத்தையும் கலட்டி அடிச்சாச்சு. இது எல்லாத்துக்குமே இங்க பாரு வெள்ளை அடிச்சு வச்சாச்சு. அதனால இனி இந்த முறை வந்து கண்டிப்பா வந்து அவங்க என்னதான் தலைகீழ நின்றா கூட ஆட்சி அமைக்க முடியாது. இப்ப நீங்க வந்து மோடிக்கு எதிரான கடுமையான அலை இருக்கு, வாய்ப்பே இல்லை, 150 சீட் கூட தாண்டாதுன்னு உங்க ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்களும் கீஸ் டு நியூ வேர்ல்ட். நான் அதைத்தான் சொல்றேன். 150ல இருந்து 150 தொகுதி தான், அதுக்கு மேல கிடையாது. சூப்பர் சார். நீங்க வந்து தேச ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு இஷ்யூ எனக்கு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா எனக்கு சொல்லுங்க. பிஜேபியே அகேன்ஸ்ட் தானே, அப்புறம் என்ன பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்? சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன என்ன புடுங்கினாரு இந்த 10 ஆண்டு காலத்துல? என்ன புடுங்கினாரு, என்ன நட்டாரு? நீங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணீங்க பிரதமர் மோடிஜிக்கு அகைன்ஸ்டா? என்னத்த குடுக்கணும்? அந்த ஆளு 2014 என்ன விஷயம் நான் வந்து பட்டியல் போடவா? அது இங்க பாரு, அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து அப்ப ஏமாந்து போய் இருந்தானுங்க மக்கள். ஆமா, இப்ப மக்கள் வந்து இப்ப தைரியமா இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு மோடி வந்து இந்த மாதிரி நம்மள ஏமாத்திட்டாருன்னு. ஆனா எங்க ராகுல் வந்து இப்ப சொல்லிட்டாரு, 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வந்து போடுவோம். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாங்க தருவோம் எங்களுக்கு பணம். நீங்க மாசம் 1000 ரூபாய் நாங்க 1 லட்சம் ரூபாய் தருவோம்னு அவரு சொல்லிருக்காரு. 1 லட்சம் ரூபாய் கெடுப்பாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும், ஜாதி வாரி ஒதுக்கீடு பண்ண இதெல்லாம் நடக்கும். பாருங்க, இந்தியா முழுக்க ஜனங்க சூடு சொரணம் இல்லாம 1 லட்சம் கொடுத்தாருன்னா வாயை திறந்துக்கின்னு இருக்கிற ஜனங்களா எப்படி இது மக்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மக்களை நாங்க அசிங்கப்படுத்தல. மக்களுடைய வாக்கு மோடி அரசை விட நாங்கள் வந்தால் மக்களுடைய வாக்கை தரம் உயரும்னு சொல்லுங்க. 1 லட்சம் கொடுக்கறது என்ன பேச? நாங்க 1 லட்சம் கொடுக்கறது சும்மா அவங்கள வந்து வாங்கி திங்கிறதுக்கு இல்ல சார். அவங்க தொழில் தொடங்க சொல்றோம். தொழில் தொடங்க சொல்லி அவங்களையும் கோடீஸ்வரன் ஆக்குறோம். இவர் மோடிஜி வந்து 24 பேர்த்த கோடீஸ்வரன் ஆக்குறீங்க. ஏழை எளிய மக்களை கோடீஸ்வரன் ஆக்க போறோம். பொறுத்து இருந்து பாருங்க, நடக்குதா இல்லையா? கோமணத்துல இருக்கிற துணியை உருவாம கோமணத்துல இருக்க துணியை நீங்க வேணா உருகிட்டு விடுவீங்க, எங்க ராகுல் விட மாட்டார். அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ். அதனுடைய புரட்சி நம்ம ஏன் மக்கள் வந்து காங்கிரஸை தவிர்த்தார்கள்? சரியான பிரச்சாரம் அமைப்பு இல்ல சார். சரி சார், ஒரு பிரச்சாரம் சரியா இல்ல. 5 வருஷம் பிஜேபி தரப்புல ஒரு கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க சார். அதால வந்து காங்கிரசின் ஊழல்கள் இல்ல காங்கிரசின் செயல்பாடுகள் இருந்த தேக்கம் மக்கள் உணர்ந்து பிஜேபி கொண்டு போட்டாங்க சார். 5 வருடங்கள் பிஜேபி சரியா ஆட்சி கொண்டு வந்து அடுத்த 5 வருஷம் கொடுக்கலாம். இல்லன்னா எப்படி கொடுப்போம்? சரியா ஆட்சி பண்ணிருந்தா கொடுக்கல. ஏமாத்து வேலை, பம்மாத்து வேலை. சாமி ராமர் கோயில் கட்டுவேன், கத்திரிக்காய் கட்டுவேன், அங்க வாரணாசியில அங்க வந்து நான் சிவனுக்கு கோயில் கட்டுவேன், நான் வந்து கங்கையை தூய்மைப்படுத்துவேன். திரும்ப திரும்ப நீங்க பண்ற சும்மா இருங்க. மத ரீதியாக மக்களை மத ரீதியா தான் மத ரீதியா நாங்க தூண்டல சார். மோடிஜி தான் தூண்டி மோடிஜி தான் அதுல குளிர் காஞ்சிட்டு இருந்தாரு. இது ராமர் கோயில ராமரை கும்பிடுறவன் முட்டாளு. ராமர் கும்பிடுறவன் எல்லாம் முட்டாள் இல்ல. ராமர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டவன் பூரா முட்டாளு. ராமர் பேரை சொல்லி ஓட்டு போட்டவன் நீ ஏமாளி. ஏமாளினா இல்ல, ஏமாளி. அவனால சிந்தித்து ஓட்டு போட முடியல. அது அந்த அளவுக்கு மக்கள் மைண்ட வந்து அப்படியே இது பண்ணி விட்டாங்க. அப்ப யாருமே வந்து ராமரை வணங்காத மக்களை ராமர் பாருங்க. ராமருங்கிறவன் வந்து நீங்க உங்க மாதிரி நினைக்கிற மாதிரி இல்ல. ராமருங்கிறத அந்த கதை புனையப்பட்ட கதை இல்ல. ராமன் சரியாங்க, சும்மா இருங்க. நம்பிக்கையாவும் கத்திரிக்காய் ஆகுது.
நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அத்திவாரத்துக்கு போய் நின்னீங்களே, என்ன நம்பிக்கையில போய்? யார் போனா? யார் போன? போனவங்களை போய் கேளு. யார் போனா? யார் போனா? யார் போனா? யார் போனா? தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கு முதன்மையாக குடும்பம் அவங்க போனா அவங்க போய் கேளுங்க சார். நான் போனா என்ன கேளுங்க. ஐயா வந்து பகுத்தறி வழியில தந்தை இங்க பாருங்க, நான் அப்படி இல்லை மனுஷன். நான் நெருப்ப நம்புறேன், இயற்கை தான். சூரியனை நம்புறேன், சந்திரனை நம்புறேன், காற்றை நம்புறேன், நீரை நம்புறேன். இதுதான் இயற்கை, இதுதான் தெய்வம். இயற்கை வழிபாடா? இயற்கை வழிபாடு, இயற்கை தான் தெய்வம். இயற்கை எப்படி பகுத்தறிவா இது? இயற்கை வழிபடுறேன். கடவுள் வானம் பொழிஞ்சாதான் இன்னைக்கு பூமி விளையும். அதுக்காக வானத்தை பார்த்து பூமியே வானத்தாயே. அப்ப நம்ம ஊர்ல சாமி முட்டாளு காமாட்சி ஐயா மட்டும் நான் முட்டாள்னு நான் சொல்லல. வேற என்ன அர்த்தம்? அது மடைத்தனமா ஆக்குறான் அந்த ஆளு. ஆக்கித்தான் உங்களை எல்லாம் அப்படியே உங்களை எல்லாம் அந்த மோடிஜி இருக்காரு, உங்களை எல்லாம் மோல்டு பண்ணிருக்காங்க. மோடிக்கு முன்னாடி சாமி கும்பிடுறா, நீங்க என்ன பேசுறீங்க? சாமி கும்பிடுறது வந்து 2000 ஆண்டுகளா இருக்கு சார். இன்னைக்கு நேரத்து இல்ல. அவன் வந்து என்றைக்கு நெருப்ப கண்டானோ அன்றைக்கு அந்த நெருப்ப சாமின்னு கும்பிட்டான். வானத்தை பார்த்தான், சந்திரனை பார்த்தான் சாமின்னா, சூரிய பகவான்னா, சந்திர பகவான்னா, நெருப்ப பார்த்தான் நெருப்பு பகவான்னா. அது மக்கள் நமக்கு. ஆனா இத வந்து பூசி மொழிகி நாங்க தான் அதுக்கு பூசாரி. 5000 வருடங்களாக மக்கள் வந்து ஒரு நடைமுறையில இருந்து வரான். இவங்க 70 வருஷம், அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இவங்க. தமிழ்நாட்டை தாண்டி இவங்களுக்கு தெரிஞ்சிருமா? வேற எந்த ஸ்டேட்லயாவது கடவுளை கற்பிப்போன் அவன் அதான் இவன் இவன் ஏதாவது இருக்கா? சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னதே இப்ப மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுடைய சட்டத்துல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி. என்னமோ அப்ப நாட்டுல இருக்கிற எல்லாரும் முட்டாங்க, இது நம்ம மட்டும் அறிவாளி அப்படித்தானே சார்? 8ன்னு சொன்ன பெரியார் இருக்காரு. பெரியார் மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்புறவரு, சாமியை நம்புற ஒரு ஆளு கிடையாது. பெரியாரோட பிறந்த நாள் என்ன? 17 7/1 8. 8 எது? சனி பகவான் உட்கார்ந்தது. 8 கண்ணா கலரு கருப்பு. நீங்க 8ல இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் பாருங்க, கருப்போட தான் இருப்பான். அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து வந்த இவங்க கதை வர்றாங்க சார். ஒரு 70 கதை சொல்றீங்க, நல்லா இருக்கு உங்க கதை, ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கள் வந்து மேல மஞ்சள் துண்டு போட்டிருக்காரு, இதுக்கும் ஏதாவது இந்த மாதிரி கற்பிக்கிறாங்க. ஆமா, வேற என்ன? வேற எதுக்கு போட்டாரு ஐயா? கலைஞர் ஐயா எதுக்கு போட்டாரு சொல்லுங்க? ஐயோ மஞ்சள் ஐயா போல நாயுடு பேரவை போல ஏதாவது இல்ல. ஐயா மஞ்சா சிகப்பு போட்டிருக்காரு, அவர் வெறும் மஞ்சள் எல்லாம் போட்டாரு. அந்த ரகசியம் சொல்ல முடியுமா ஐயா? கலைஞர் என்ன ரகசியம்? இல்ல, கலைஞர் அவர்கள் பெரியாரோட வழி வந்து கருப்பு சிந்துரம் போட்டிருக்கணும் அவரு. இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். அது எப்படி அவர் தனி மனிதன் ஆயிடுவாரு? ஒரு முதலமைச்சர் தனி மனிதன் ஆயிடுவாரு. வழி நடத்தும் போது பாரு, அது வழி நடத்தினாலும் அது அவங்களுடைய இஷ்டம். அதுக்காக தனி மனித சுதந்திரம் இல்லாம இப்ப நம்ம மக்களுக்கு ஏன் முதன்மையான குடும்பத்துல கோயிலுக்கு கும்பிட போறாங்கன்னா அதெல்லாம் அவங்க உரிமை. அப்ப நீங்க வெளியே வந்து சாமி இல்ல பூதல்ன்றீங்க, அது எங்க உரிமை? என்கிட்ட வந்து சொல்றீங்களே, என்ன உங்ககிட்ட சொல்ல? வந்து இங்கிலீஷ்ல யாரெல்லாம் வந்து இனிஷியல் வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அசிங்கமா பேசினாரு. ஆமா, இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்தோட கலப்படம் செய்வது வந்து தாயோட புணர்வதுன்னாரு. அவருடைய பேச்சுகள் அது வெளிப்படலையா? தன் மகனை வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வைக்கலையா? அதெல்லாம் இருக்கு சார். நடைமுறையில பல முரண்கள் இருக்குதான் சார் செய்யும். அதே போலதான் அவங்க திமுக போட்டு இது இவ்வளவு அதாவது நம்ம வீட்டுல போறாங்க சார், நம்மளே போய் அதை திட்டக்கூடாது இல்ல. அந்த அந்த முரணான இடத்துல போய் நம்ம நிக்க கூடாது இல்லன்றாங்க. அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற ஏம்பா நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதாப்பா. கடுமையான கொந்தளிக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் சீமான் அவர்கள் மீது இந்த கேள்வி சார் தவறுதான். நீங்க எந்த ஒரு வெள்ளக்காரனாவது அவன் இனிஷியல வேற ஒரு மொழியில போடுறானா சார்? நீங்க ஆந்திரால போய் பாருங்க சார், அவன் எதுல சார் போடுறான் தலையெழுத்த? அதே போல சார் இப்போ செல்வ பிறந்தகை நீங்க சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் என்ன விழுந்து போச்சு, மக்கள் ஊழல்னால புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு. 57 ஆண்டுகள் வந்து நம்ம ஏமாந்துட்டோம். இப்ப நம்ம காரியகர்த்தாக்கள் எல்லாம் வந்து கடுமையா உழைக்கணும், காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் மலர காமராசர் ஆட்சியை கொண்டு வர நம்ம உழைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து காரியகர்த்தாக்களுக்கு செல்வ பிறந்தகை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனா ஒண்ணு சார், அதாவது 5 கொடு 6 கொடு 7 கொடு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டிருந்த நபர்கள் இந்த 3 ஆண்டுகள் வெற்றி பெற்ற பிறகு வந்து திமுக காங்கிரஸா இருந்த காங்கிரஸ், இந்திரா காந்தி, ஆமா இந்திரா காந்தி காங்கிரஸ் இல்ல, அது திமுக காங்கிரஸா இருந்த காங்கிரஸ். ஆனா கொஞ்சம் இல்லாம சொல்றாங்க பாருங்க சார், நாங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்.
ஏமாந்துட்டாங்க 57 வருஷம். யாருகிட்ட திராவிட கட்சிகள் வந்து அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வழங்க முடியும். அதாவது இளங்கோவன் சொன்னாங்க, தேவையில்லாத அழுக்கு மூட்டையை முதுகில் சுமந்தோம், அந்த மாதிரியா? ஆனா ரொம்ப குசும் தான் சார் இவங்களுக்கு. அவங்ககிட்டயே வாங்கி தின்னுன்னு அவங்ககிட்டயே வந்து நாங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்கல்ல, பரவாயில்ல. அது திமுக தான் அதுக்கு பய சொல்லணும். இல்ல இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அண்ணாமலை எப்படி இப்ப அதிமுகவோட கூட்டணி இருந்து அங்க ஏதாவது தயவுல வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இல்லாம அண்ணாமலை எப்படி ஒரு புரட்சி செய்யறாரோ, அது போல தேசிய கட்சியோட ரோல் இங்க வந்து வேற உண்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒன்னா பாருங்க, செல்வ பெருந்தகை வந்து ஒரு புரட்சிக்கு ஒரு மறுமலர்ச்சிக்கு வந்து பாடுபடுறாரு. நீங்க ஒன்னா பாருங்க, இன்னும் 2 நாள் கட்சி அது செல்வ பெருந்தகை சொந்த கருத்து 4 பேர் சொல்லுவாங்க காங்கிரஸ்ல இருந்து. அதால சார் இவங்க யாரும் கட்சியே பண்ணல சார், இவங்க எல்லாம் கம்பெனி. மாநில தலைவருடைய கருத்து வந்து அந்த கட்சியோட கருத்தா இருக்காதா சார்? இருக்காது. எப்படி சார்? காங்கிரஸ்ல அப்படிதான். ஆமா அப்படிதான் இருக்கு, அதான் நேச்சர் இது. இப்ப செல்வ பெருந்தகை தலைவரா போட்டிருக்க எத்தனை பேர் அதுல எல்லாத்தையும் ஏத்துனாங்க சொல்லுங்க? விஜயதரணி மட்டும் தானே சார் வந்தாங்க வெளியே, வேற யாரும் வரலையா? இல்ல சார், இப்ப நீங்க அவரை இதே கேள்வியை வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கலாம். அண்ணாமலை யாரெல்லாம் வந்து அவர்கள் மீது அதிர்ச்சியாக இருக்கிறார்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் நம்ம அந்த கேள்வியை அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கலாம்ல. அண்ணாமலை வந்த முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அந்த தலைவரா வந்த பிறகும் வந்து அவர் பல நடவடிக்கைகள் செஞ்சிட்டு இருக்காரு, பாத யாத்திரை பண்றாரு. நீங்க காங்கிரஸ்ல வந்து கோஷ்டி சண்டை இல்லைன்னா எப்ப இந்த ஆங்கர் ஒண்ணுமே தெரியலப்பா அப்படின்னு கமெண்ட்ல போடுவாங்க. கோஷ்டி சண்டைனால அது காங்கிரஸ் தான். சத்தியமூர்த்தி பவன்ல சேர்லாம் உடையும். ஆமா சார், ஒருத்தங்க நிக்க மாட்டான் சார். அப்படி இருக்கிற காங்கிரஸ்ல அவங்க சும்மா இப்ப டைம் பீயிங் சொல்றாரு. அதாவது நம்முடைய ஆந்திராவில ராஜசேகர் ரெட்டி என்பவர் நாடு அந்த மாநிலம் முழுக்க வந்து யாத்திரை எல்லாம் சென்று. இல்ல, ஐ எம் டாக்கிங் அபவுட் தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. நீங்க வாழும் புத்தர்னு நம்ம முதல்வரை இதே செல்வ பெருந்தகை சட்டமன்றத்துல சொன்னார். புத்தர் ஒரு ஆட்சி பண்ணா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் சார்? அப்புறம் அந்த ஆட்சிக்கு எதிராக நான் காமராஜர் கருவட்டுக்காரன் மகன் என்று விமர்சிக்கப்பட்ட காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னா அது எப்படி சார் சரியா இருக்கும்? புத்தரை விட ஒரு சிறந்த மனிதர் இப்ப காங்கிரஸ்ல யாரு இருக்கிறான்? சரியா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறீங்க, யாரு முதல்வர் வருவீங்க சொல்லுங்க? இன்னமும் காமராஜரை அடுத்து கக்கனை அடுத்து ஒரு ஆள் உங்களை சொல்ல முடியுதா? இவர் தூய்மையானவர், இவர் நேர்மையானவர் சொல்லுங்க சார், உங்க ஆபீஸ்ல சொல்லுங்க. ஐயாவுடன் உடன் இருந்த மூப்பனார் இருந்தாரு சார், அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்கள காமராஜர் ஆட்சியை போல நாம இவரோட தலைமையில தமிழகத்துல 26 ஆட்சி அமைப்போம். என்ன உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? திமுகவோட கொள்கை தான் உங்க கொள்கை. அதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசிக்கலாம், வெளியில வந்து பேசினா ஒரு பேர நம்ப மாட்டான். காமாட்சியா பாக்குறீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? சண்டையினுடைய வெளிப்பாடாக தான் வந்து இப்படி பேசுறாரு. அதாவது ஏர்போர்ட்டார் அவர்கள் வந்து ஏட்டிக்கு பூட்டியா பேசியே பழக்கப்பட்டாரு. ஏற்கனவே நாசமா போன நாசகார கும்பலோட உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு. வெளிப்படையா என்ன பாரதிய இல்ல, நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் பதிலா இவ்வளவு நேரம் தொண்டை கத்த நான் பேசுறேன், அதுக்குரிய பதில சொல்லுட்டா. ஆகையினால அவர் பேசக்கூடியதெல்லாம் விஷமத்தனமான பேச்சு. காங்கிரஸ் கட்சியில இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு நல்ல ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய போன பிறகு அந்த ரயில் தண்டவாளத்துல வந்து மறியல் பண்ணாங்க பாருங்க. கே.எஸ். அழகிரி உட்பட 2 பேர் பார்த்தோம். அவ்வளவு ஆயிரக்கணக்கான அந்த ட்ரெயின்ல வரவர் அவரு அந்த ட்ரெயின்ல போனவர் அப்புறம் போயிட்டாரு. கொஞ்சம் அதனாலதான் அழகிரிய மாத்தி செல்வ பெருந்தகை போட்டிருக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கண்ணு, தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் காங்கிரஸ் வந்து இது இன்னுமே வந்து சரியா உரம் இல்லாம வளராத ஒரு மொட்டா தான் இருக்கே தவிர இன்னும் வளரல. விஷச்செடின்னு நினைக்கல, அது வந்து ஒட்டுண்ணின்னு கூட வச்சுக்கோங்க. ஆகையினால அதுல இருக்கவெல்லாம் சம்பாதிக்கத்தான் பார்த்தானுங்களே தவிர கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கல.
நான் கட்சியில இழந்ததுதான் ஜாஸ்தி. காங்கிரஸ் கட்சியில இருந்த காமாட்சி கிட்டத்தட்ட ஒரு நாயக்கர் 10 ஆண்டுகள் இருந்திருப்பீங்களா காங்கிரஸ்? 10 ஆண்டுலாம் இல்ல, சம்பாதிக்கிறதுனா எப்படிங்க குறிப்பிட்ட நேரம் தான். அதெல்லாம் எப்படி சம்பாரிச்சாங்கிறதெல்லாம் நான் தனியா வாங்க நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பொது வெளியில தான் சொல்றீங்க. சம்பாதிக்கிறதுல தான் அவங்க வந்து ஆர்வம் காட்டாங்க. ஆமாங்க, இங்க பாருங்க அது எப்படின்னு நான் கேட்கறேன். அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு இதே செல்வ பிறந்தவங்க இவ்வளவு பேசுறாருல, நாளைக்கு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு லிஸ்ட கொடுத்து இதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்பர் கொடுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாரு. இதே திருமாவும் இதே மாதிரிதான் பண்ணாரு. எல்லாருமே பண்ணாங்க சார். யார் யாரெல்லாம் என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். அது என்ன ஒண்ணு எதிர்பார்க்க வேண்டாம், இதெல்லாம் நடக்கும். அது அவங்க கட்சியின் வளர்ச்சிக்கு ஒசரம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது. அதாவது டிரான்ஸ்பர் காசு வாங்கி பொறுத்து கட்சி வளர்ச்சியா? ஆமா, கட்சி டிரான்ஸ்பருக்கு காசு வாங்கினாங்க நான் சொன்னேன்னா சார்? வேற எப்படி? என்ன எப்படின்னா அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன் கமிஷனரா போறீங்க, அவர் வந்து சனி ஞாயிறுல வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பாரா? அவர் எதுக்கு வளர்க்கிறாரு? நீங்க தான் சொன்னீங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தவங்க கட்சியை வளர்ப்பான்னு. ஆமா கட்சியை வளர்ப்பான்ல, அவன் கட்சிக்கு நேர்மையா உண்மையா இருப்பான்ல. காங்கிரஸ் கட்சி நமக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்துன்னு உண்மையா இருப்பான். உண்மையா எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்னா நல்ல வெள்ளையும் சொல்லையுமா மாதிரி இருப்பான். மக்கள் பணி செய்யறதுக்கு அவன் அரசாங்க வேலை செய்யறவன். அவன் போய் ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவானா, இந்த நீ காங்கிரஸ் கூட்டு போடு, காங்கிரஸ் கூட்டு போடு சார். இங்க பாருங்க, 4 இடத்துல லுங்கி கட்டி செவுத்துல இதெல்லாம் வந்து நீங்களே சொல்லிருக்கீங்க காங்கிரஸ் வந்து தலித்தை வந்து தலைவராக்கி ஒரு பெருமைக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அவரு காங்கிரஸ்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க சார் அந்த மாதிரி சூழல் இல்ல சார் காங்கிரஸ்ல. இவங்க எல்லாம் இல்ல சார். சார் இவங்க எல்லாம் மீட்டிங் போகும்போது ஒரு வேட்டி கூட இன்னொரு வேட்டி எடுத்து போற ஆளுங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்ல சார் இவங்க மக்களுக்காக நின்னாங்கன்னு வச்சுங்க. இப்ப இந்த இப்படி பேசுவோம் சார். இந்த 3 வருட இஷ்யூல இப்ப இவங்களும் ஒரு தேசிய கட்சி, பிஜேபி ஒரு தேசிய கட்சி. பிஜேபி தமிழகத்தில் கால் விடணும், நாங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்னென்னவோ செய்யறாங்க. அது நம்ம அதுக்குள்ள போகலன்னு வச்சுங்க. காங்கிரஸ் தான் வளர்வதற்காக இல்ல இந்த ஆட்சியில என்னென்ன குறைகள் மக்களுக்கு எதிராக இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அரசு கொஞ்சம் திருத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இன்னும் அது கூட சுட்டலையே. அவராது பரவாயில்ல, தோழமை சுட்டல்னாரு. இவங்க கமுக்கமால இருந்துட்டானுவா. அப்ப எப்படி மக்கள் மீது காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சொல்லுங்க? எதுவுமே செய்யாம அப்படி நாங்க வளர்ந்துருவோம்னா என்ன வளருவீங்க? எப்படி வளருவீங்க? திமுக எப்படி உங்களை வளர விடும் அது சொல்லுங்க முதல்ல. ஏங்க ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஏங்க ஒரு கட்சிக்கு தலைவரா வந்திருக்காரு அந்த ஆளு, நான் கட்சியை வந்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் அமைக்க போறேன்னு அது இவர் மட்டுமா சொன்னாரு? எத்தனை அவர் பேசுவாரு. அந்த தம்பிக்கு என்ன வேலை? இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு இது எடுக்கிறது, எது எடுக்கிறது? அது ஒரு உறுதிமொழி. அந்த உறுதிமொழி வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி, பொற்கால ஆட்சி அமைப்போம், தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சி, காமராஜர் ஆட்சி அமைப்போம். இதுமா 3 முறை சொல்லி எடுத்துக்குவானுங்க, அவ்வளவுதான். இப்போ பாக்குறோம் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வந்து எழும்பூர் சிறப்பு நீதிமன்றத்துல வந்து ஆஜரானாரு. உங்களுடைய மத்திய செயலினுடைய வேட்பாளர் சிட்டிங் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் போடப்பட்ட அந்த வழக்கு என்ன வழக்கு போட்டிருக்காருன்னா கிரிமினல் வழக்கு ஒண்ணு போட்டிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சார மேடையில வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து மத்திய செயலோட எம்பி வந்து 75% பணம் வந்து அவர் செலவே செய்யல அப்படின்னு சொல்லி அவர் சில தரவுகளோட அதை சொல்லியிருக்காரு. இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல அப்படி மன்னிப்பு கேட்கணும்னா கிரிமினல் வழக்கு போடணும்னு சொல்லி இப்ப போட்டிருக்காரு. இன்னைக்கு ஆஜராயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த பணம் பூரா செலவு பண்ணியாச்சு. செலவு பண்ண பணத்தை இவர் சரியான தரவை கலெக்டர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும். தரவு கேட்டு வாங்காம செலவு பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னது பெரிய பொய் இல்லையா? முதல்ல யாருக்கு வழக்கு போட்டுருக்கீங்க? முதல்ல யாருக்கு மேல வழக்கு போட்டுக்கணும்? பத்திரிகை மேல போட்டுருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இந்து பத்திரிகை, நொந்து பத்திரிகை. மக்கள் என்ன சில அரசியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விவகாரத்துல இந்து பத்திரிகை மேல வழக்கு போட மாட்டீங்க, ஏன்னா இந்து என்றாம் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல தோழமையா இருக்கு. அவர் ராமுக்கு அதுக்கு பத்திரிகைக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கோ, அது வேற. ஆமா, அது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஆகையினால இது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், இது என்னன்னு ஒரு திரட்டு அதை கரெக்டா ஒரு என்கொயரி பண்ணி பேசியிருக்கணும். பேசக்கூடாது. உண்மை பத்திரிகை செய்தியை வச்சு எப்படியா பேசுறது? சட்டமன்றத்துல ஒத்துக்க மாட்டாங்க, நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல பேப்பர்ல வர்றது ஒத்துக்குவாங்களா? அப்புறம் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு அப்போதைய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ சொன்னதை வந்து பத்திரிகை செய்தியா வந்து காமிச்சாரு சட்டமன்றத்துல.
காமிச்சாரு, அதை விட்னஸா எடுத்துக்கிட்டாங்களா? அல்ல, ஆதாரமா தான் ஆதாரமா எடுத்துக்கிடல, புரிஞ்சுக்கோ. ஆதாரமா எடுத்துக்கிடல, தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம பேசக்கூடாது. இந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர அது ஆதாரமா இல்ல. நம்முடைய அப்போது எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காமிச்சாரு. இங்க பாரு, அது சட்டமன்ற ஏட்டுல எல்லாம் நிறைவேறலாம், அதெல்லாம் எழுதல, புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வந்து தவறான செய்தியை, அவதூறான செய்தியை திட்டமிட்டே வந்து போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அவரு போட்டிருக்காங்க, தமிழ் திசையிலயும் போட்டிருக்காங்க. இங்க பாரு, நான் அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன், ஏன் இருக்குதா? அப்ப நான் என்ன சொன்னேன்? இல்ல, அது அவதூறு தானே. அப்போ அத இங்க பாருங்க சார், ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க மூர்த்தி. இப்ப எம்பி ஃபண்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே போகல, செலவு பண்ணதா பண்ணலையான்னு முடிவு ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு செய்தி வருகிற போது அந்த அவதூறு செய்தி உங்களுக்கு தோணுது இல்ல? அப்ப நீங்க அவதூறு வழக்கு அது மேலயும் போடணும். அது மேல அவதூறு வழக்கு போடணுமா போடக்கூடாதாங்கிறது அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது எங்க இஷ்டம், அது நீங்க பண்ண முடியாது. அது எதிர்கட்சி தலைவர், பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போதுதான் அதுக்கு வெயிட் ஆகுது. இல்லங்க, இல்லைன்னா அது பாட்டுக்கு நாளோட அஞ்சா போயிருக்கும். மஞ்சள் பத்திரிகையில இல்ல ஒரு 500 புக் அடிக்கிற பத்திரிகையில வந்தா பிரச்சனை இல்லைங்க. பத்திரிகை நூற்றாண்டுக்கு மேலாக மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகை சூழலை வந்து வெளிக்கொண்டு எந்த பத்திரிகை? நீங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து சரிதான், நான் அதை வந்து மறுக்கல. ஆனா அது வந்து நாங்க வந்து அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்போமா எடுக்கலையாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில பரப்பி இருக்காரு, அதுக்கு நடவடிக்கை. சார், நீங்க நிறைவான பதிவு செய்யுங்க. எதிர்கட்சி தலைவர்கள் மீது, அதாவது தயாநிதி மாறன் அவர்கள் மீது திட்டமிட்டு எடப்பாடியார் வந்து அவதூறு சொல்லியிருப்பாரா? 75% பணத்தை வந்து யாராவது செலவு பண்ணாம இருக்க முடியுமா? திருப்பி போயிடுச்சுன்னு சொன்னாரு, பணம் திருப்பி ஒரு ஒரு காலையில ஒரு பேப்பர்ல பாக்கணும், அது ஒரு ரெப்யூட்டட் பேப்பர், மஞ்சள் பத்திரிகை இல்ல. அப்படின்னும் போது நம்ம உடனே போன் பண்ணி இது எவ்வளவு செலவாச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கணக்கா பார்ப்போம். ஒரு நல்ல பத்திரிகையில வந்திருக்குன்னா அது வந்து நீங்க கோர்ட் எவிடன்ஸா எடுக்காது, அது ஓகே, அது ஃபைன். ஆனா இவர்கள் வந்து அந்த தரம் தாழ்ந்த பத்திரிகை இல்லை. இவர்கள் போட்ட செய்தி என்பது பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பத்திரிகை. அப்படிங்கும் போது இதுல சரியா இருக்குன்னு அவர் பேசியிருப்பாரு. இப்ப நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்ல போறாரு? நான் இந்த பத்திரிகையின் அடிப்படையில் இது வந்து ரெப்யூட்டட் பத்திரிகை, செய்திகள் வந்து நான் அந்த அடிப்படையில சொன்னேன், அது உண்மையெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன், நிக்காதுங்க சார். அவதூறு பேச்சு கூடங்க, வைகோ பேச்சு ஒண்ணு இருக்குங்க, அதுல பெரிய இவங்க போட்டுக்கிட்டுலாம் பண்ணாங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, சரி இந்த பேச்சால் ஒரு அவதூறு, இந்த பேச்சால் வந்து சமூக நல்லிணக்கு கெட்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்கல்ல, இந்த பேச்சை கேட்டு எங்கேயா ரியாக்ஷன் ஆச்சு? இவரோட பேச்சை கேட்டு எங்கன்னா ஒரு கலவரம் வந்தது இல்ல ஒரு வந்து ஏற்பட்டுச்சாங்கன்னா அரசு தரப்பு வந்து ஒண்ணும் இல்லைன்னாங்க, ஓயா கேஸை டிஸ்மிஸ் பண்ணி தள்ளி விட்டாங்க. ஒரு பேச்சும் ஒரு எழுத்தும் ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணணும். இல்ல இது குறிப்பா என்னோட டிக்னிட்டிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மக்கள் மத்தியில என்ன அவதூறு சொல்லியிருக்காருன்னு சொல்லிதானே இந்த வழக்கு போட்டு. உங்க டிக்னிட்டி தான் எங்களுக்கு தெரியுமே. அதால அதான் அவங்க நீதிமன்றம் அதை பாத்துக்கோ, நீதிமன்றத்துல வந்துருச்சு. உனக்கு 4 வைக்கலாம், அவருக்கு 4 வைக்கல. இப்ப ஒரு வார்த்தை நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு. ஓ எடப்பாடி வருத்தம் தெரிவிச்சுனா சொல்ல போறீங்க? சர்வசாதாரணம், இது கடந்து போக வேண்டிய விஷயம் தான். உங்களோட இருவரோட கருத்தை